தஞ்சை மாவட்டம் செந்தலை சுந்தரேஸ்வரர் கோவிலில் ஒரு கல்தூண் கிடைத்தது. தற்சமயம் அந்த தூணில் உள்ள கல்வெட்டுகள் காலத்தால் சிதைவுற்று இருக்கின்றன. அந்த கல்வெட்டு எழுத்துக்கள் வழியாகத்தான் இரண்டாம் பெருமுடுகு முத்தரையருடைய அந்த வெற்றி செய்திகளை நம்மால் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஒருவேளை அவை அனைத்தும் அழியாமல் முழுமையாக கிடைத்திருந்தால் முத்தரையருடைய ஆட்சி காலத்தில் அன்றைய தமிழகம் எப்படி இருந்தது என்பதை நம்மால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடிந்திருக்கும். அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கும் அனைத்துமே கன்னி தமிழில் வெண்பாக்களாக இருந்தது. அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம் கிள்ளுக்கோட்டையிலும் இவரை பற்றிய நடுக்கல் கிடைத்திருக்கிறது. மேலும் வள்ளத்தில் வானளவு கோட்டை கட்டியதால் வள்ளக்கோன் என்றும், தஞ்சையையும் வள்ளத்தையும் வரலாற்றில் பதித்ததால் தஞ்சை கோன் என்றும், போர் வாள்களை கட்டி தழுவும் கைகளில் உடையவராக இருந்ததால் வாள்மாறன் என்றும், சத்துருக்களை அதாவது எதிரிகளை தன் வீரத்தால் சிதறி ஓட வைத்ததால் சத்துரு கேசரி என்றும், கயவர்களின் சூழ்ச்சிகளை முறியடித்து கள்வனுக்கு கள்வராக எதிரிகளை வென்று மண்டியிட வைத்ததால் கள்வர் கள்வன் என்றும், எதிரிகளோடு மற்போர் செய்ததால் சத்ரு மல்லன் என்றும், மேலும் அபிமான தீரன், வாழ்வரி வேங்கை, அதிசாகசன், ஸ்ரீமாறன், தமரலாயன், செருமாறன், வேல்மாறன், சாத்தன் மாறன் என சூவரன் மாறனுக்கு பல சிறப்பு பெயர்களும் பட்ட பெயர்களும் இருந்திருக்கிறது.